வணக்கம் நேயர்களே, சித்திரையில் மருத்துவத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று 25/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை. மாலை 6:30 மணியில் இருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணியில் இருந்து 3 மணி வரை. குளிகை காலை 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியில் இருந்து 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடத்திற்கு, கரணன் 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை. திதி இன்று காலை 8:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இன்று பிற்பகல் 12:17 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 8:40 வரை பாலவம், பின்பு இரவு 7:25 வரை கௌளவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:41 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய நாளுக்கான பண்டிகைகள்: ஸ்ரீ சௌந்தரராஜர் குதிரை வாகனத்தில் விடாயாற்று உற்சவம், சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம், வைரவேல் தரிசனம். இன்றைய தினம் நாக தேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும். இன்றைய நாளின் சிறப்புகள்: வாகன பழுதுகளை சரி செய்ய ஏற்ற நாள், ஆலோசனை கூட்டம் அமைக்க உகந்த நாள், மருத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள், கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எங்களின் வாழ்த்துக்கள். இனி 12 ராசிக்காரர்களின் இன்றைய பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினம் உங்களின் நிஜமானதொரு ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களின் இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடைவதற்குண்டான செயல்பாடுகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடுக்கடுக்காக இருந்து வந்த வேலைகள் படிப்படியாகவே குறையும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். சவாலான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபார ரீதியாக பிரபல மாணவர்களின் உதவிகளும் கிடைக்கும். திடீரென மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்களும் கூடுதல் பலன்களை கொடுக்கும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிள்ளைகளால் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளும் சாதகமாகவே முடிவடையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பணியிடத்தில் அதிகாரிகள் தாமாக முன்வந்து சில உதவிகளையும் செய்வார்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை உணர்வுகள் மேலோங்கக்கூடிய நல்லதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். அலுவலகத்திலும் கடினமான பணிகளை செய்து மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். உங்களின் சமயோஜிதமான செயல்பாட்டிற்குண்டான பாராட்டுக்களும் கிடைப்பதால் நிர்வாகத்தில் நற்பெயரை தக்க வைப்பீர்கள். திருப்தியான உணர்வுடன் காணப்படுவீர்கள். துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இன்றைய தினம் மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள். உங்களின் தேவைக்கேற்றார் போன்றே பணவரவும் இருப்பதால் அனைத்து தேவைகளும் இன்றைய தினம் பூர்த்தியாகும். பங்கு வர்த்தகமும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும். சேமிப்பதிலும் ஆர்வம் காட்டுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆற்றலும் இன்றைய நாள் முழுவதுமே உங்களை ஆரோக்கியமாகவே வைத்திருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும். ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் தோன்றி மறையும். பரணி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப நபர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளி உணவுகளையும் குறைத்து கொள்ளுங்கள். புண்ணிய ஸ்தல பயணங்கள் கைகூடி வரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். களிப்பு நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு.
ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களின் பொறுப்புகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக கடினமாக உங்களின் உழைப்பையும் கொடுப்பீர்கள் என்றாலும் விரும்பக்கூடிய பலன்களை அடைய நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாமே இருந்தும் சில நேரங்களில் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும். எனினும் கவலைப்பட வேண்டாம், இது தற்காலிக பலனே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் இறுதியில் எல்லாம் இனிதே நடந்தேறும். இதனால் கவலை வேண்டாம். தொழிலை விருத்தி செய்யக்கூடிய எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது. பணியிடத்தில் வேலை பலு சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் ஓரளவு நிம்மதியை உணர்வீர்கள். உறவினர்களில் சிலரும் பணம் கேட்டு உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தலாம். எதிரிகளை இன்றைய தினம் இனம் கண்டு கொள்வீர்கள். கராராக பேசுவதன் மூலம் காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். வருவாய் அதிகம் இருப்பதால் சேமிப்பதிலும் ஆர்வம் உண்டாகும். பழுதான சில பொருட்களை மாற்றுவீர்கள். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதிலும் அதிக அளவு ஆர்வம் காட்டுவீர்கள். பணிகள் எதுவும் நிலுவையில் இல்லாமல் இருப்பதன் மூலம் நற்பெயரை தக்க வைப்பீர்கள். பணி நிமித்தமான பயணங்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். குடும்ப நபர்களுக்கென நேரத்தை செலவு செய்வீர்கள். துணையுடன் சகஜமாக நடந்து கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களையும் உங்களின் வசீகரமான பேச்சாற்றலால் கவர்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பண வரவு இருப்பதால் இன்றைய நாள் தேவைகள் பூர்த்தியாகும். முயற்சிகள் மூலம் அதிக அளவு பண வரவையும் தக்க வைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பாக இருக்கும். சரியான நேரத்தில் உணவு மேற்கொள்வது சிறந்த பலன்களையும் கொடுக்கும். வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மறைமுகமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கலை பொருட்களின் மீது ஈர்ப்பு உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக தீர்வும் காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவே அமையும். இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்து கொள்வதன் மூலமாக மன ஆறுதலை உணர்வீர்கள். இன்றைக்கு எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சுப காரிய முயற்சிகளில் இது நாள் வரையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள். உத்தியோகம் வழக்கம் போலவே காணப்படும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் தேவை. சிலர் அசையும் அசையா சொத்துக்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உற்றார் உறவினர்களில் சிலர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களிடம் பேசாமல் விலகி இருந்தவர்கள் கூட தேடி வந்து பேசுவார்கள். தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பெரும்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நன்மையானதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். குடும்பத்திலும் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். பழைய சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வெற்றி பெற்ற மனிதர்களின் சந்திப்பு கூடுதல் பலத்தை கொடுக்கும். பால்ய நண்பர்களையும் சந்தித்து மகிழ்வீர்கள். பணியிடத்தில் சில நேரங்களில் பணி சுமை காரணமாக பதட்டமாகவே காணப்படுவீர்கள். சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்தால் வெற்றி உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் பணி சுமை அதிகம் இருக்கும் என்பதால் நிதானமாக செயல்படுங்கள். குடும்ப பிரச்சனை காரணமாக குடும்ப நபர்களிடம் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அமைதியான போக்கை மேற்கொள்ள பாருங்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களை நிதானமாக எடுத்துக்கொண்டால் இன்றைய தின சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உங்களின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்பதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும்.
பொது காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டு. பணி சார்ந்த முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கீர்த்தி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது சிறந்த வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும். இத்தகைய நிகழ்வுகள் மூலமாக உங்களை நீங்களே நன்கு உணர்ந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் மாலை நேரம் வரை சற்று விவாதங்களை குறைத்து கொண்டால் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சில தினங்களாக அலைந்து திரிந்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் படிப்படியாக மேம்படும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதிய வீடு மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களின் வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறும். பணியிடத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தடைகளும் சற்று விலக காண்பீர்கள். விரும்பிய இடமாற்றம், சலுகைகள், சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு நல்ல வேலை மாற்றம் உண்டாகும். பணியிடத்தில் இருந்து வந்த கெடுபிடிகளும் நீங்கும். வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். தொழில் வியாபாரத்திலும் வெற்றி உண்டு. சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக பணிகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். உங்களின் அர்ப்பணிப்புக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தை நீங்கள் இனிமையாகவே கழிப்பீர்கள். உங்களின் உறவில் புத்துணர்ச்சி காணப்படும். குடும்ப நபர்களிடம் நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதால் குடும்பத்திலும் ஒற்றுமை இருக்கும். பண வரவை சிறப்பாக நிர்வகிப்பீர்கள். நிதி நிலைமைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத சில மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். புதிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக சென்று வர வேண்டும் என்று எண்ணிய இடங்களுக்கும் சென்று வருவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இணைய முதலீடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகள் மூலமாக புதிய பாதைகள் புலப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வியாபார நிமித்தமான சிந்தனைகளால் மாற்றங்கள் உண்டு. சிரமங்கள் குறையக்கூடியதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சிம்ம ராசி என்பர்களே, இன்றைய தினம் அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். தெய்வீக பாடல்கள் கேட்பதும் பொழுதுபோக்கு காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதும் மன மகிழ்ச்சியை ஏற்படும். சில நேரங்களில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு பல காரியங்களை விரைவாகவே செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக இருப்பது கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எடுத்த வேலைகளை முழுமையாக முடித்து கொடுக்க சற்று சிரமமாகவே உணர்வீர்கள். பிள்ளைகளிடம் எதிர்மறையான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் அதிக அளவு வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் வழியில் சிறு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பணியிடத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. எங்கும் எதிலும் கவனமாக இருங்கள். பணியில் நீங்கள் அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். உங்களின் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். பணி சுமை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இவற்றை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்கள். குடும்ப நபர்களிடம் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். உறவில் அமைதியை நிலைநாட்ட இதனை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். பண வரவுகள் குறைவாகவே இருக்கும். பண இழப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இன்றைய நாள் முழுவதுமே சோர்வான உணர்வுகள் மேலோங்கி காணப்படும். கால் வலி பிரச்சனைகளும் ஏற்படும். சில நேரங்களில் மனக்கவலைகள் அதிகம் இருப்பதால் சோர்வான உணர்வுகள் வந்து போகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள்
நெருங்கியவர்களிடத்தில் அதிக அளவு விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகளை எதிர்கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள், வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றங்கள் உண்டாகும். சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அசதி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னி ராசி என்பர்களே, இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களின் வளர்ச்சி உண்டு. திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்கள். இதன் மூலமாக வெற்றியை உங்களால் தக்க வைக்க முடியும். பழைய நினைவுகளில் அடிக்கடி மூழ்குவதால் சில நேரங்களில் மனம் சோர்வாகவே காணப்படுவீர்கள். நன்றி மறந்த நபர்களை நினைத்து மனம் வருந்துவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களின் பேச்சிற்கு மதிப்பு அதிகரிக்கும். வியாபார பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். பணியிடத்திலும் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அவர்களின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியிடங்களில் சாப்பிடக்கூடிய சமயத்தில் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மருத்துவரின் அறிவுரைகள் எதுவும் இல்லாமல் நீங்களாக மருந்துகளை எடுத்துக்கொள்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகி இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். செலவுகள் அதிகரித்தே காணப்படும். அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை உங்களிடம் அதிகரித்தே காணப்படும். அலுவலகத்திலும் உங்களின் பொறுப்புகளை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படாமல் இருக்க பணிகள் எதுவும் நிலுவையில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பணியிட சூழ்நிலைகளில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்ப நபர்களிடம் அதிக அளவு அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் நல்லிணக்கத்தை தக்க வைப்பீர்கள். கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை தக்க வைப்பீர்கள். நிதி நிலைமைகளிலும் சில கட்டுப்பாடுகளை விதிப்பீர்கள். உங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு சேமிப்பு நிலையை சிறப்பாக பராமரிக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை. வெளி உணவுகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியம். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். வீடு மற்றும் மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். சுப காரிய முயற்சிகளிலும் முன்னேற்றம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள், குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். முயற்சிக்கேற்ப சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பிரீத்தி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். துலாம் ராசி என்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் அதனை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். இன்றைய தினம் மன திருப்தியையும் நீங்கள் உணர்வீர்கள். உறவினர்கள் உங்களின் வார்த்தைக்கு கூடுதல் மதிப்பு கொடுப்பார்கள். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் குறையும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் சிறு உதவிகளை செய்வார்கள். வீடு வாகன பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்வீர்கள். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். சுப விரயங்கள் உண்டு. தொழிலை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வீர்கள். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும். உத்தியோக ரீதியாக விரும்பிய இடம் மாற்றமும் கிடைக்கப் பெறுவீர்கள். அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டு. பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்லதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும். நீங்கள் சிரத்தையுடன் உங்களின் பணிகளை செய்து முடிப்பதற்கு அதிக அளவு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்களின் முயற்சி மூலமாக வெற்றியும் காண்பீர்கள். கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து நிர்வாகத்திலும் நற்பெயரை தக்க வைப்பீர்கள். துணையுடன் அலுவலக பயணம் ஒன்றை பற்றி ஆலோசிப்பீர்கள். முறையாக திட்டமிடுவதன் மூலம் இருவரும் சிறப்பாக உங்களின் நேரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்.
குடும்பத்திலும் அமைதி உருவாகும். கணிசமான பண வரவுகள் உண்டு. குடும்ப நலத்திற்கென பணத்தை கூடுதலாகவே செலவு செய்வீர்கள். இதனால் மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உருவாகும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உறவினர்களின் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். தியானம் மற்றும் மன ஒருமைப்பாட்டு செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்த காரியம் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும். முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விருச்சிக ராசி என்பர்களே, இன்றைய தினம் பதட்டமான சூழ்நிலைகளை கைவிட்டு விடுங்கள். அதிக சௌரியங்களை அனுபவிப்பது சற்று சிரமமாகவே இருக்கும். எந்த ஒரு செயலிலும் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது நல்லது. அமைதியின்மையான உணர்வுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பெரும்பான்மையான பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்க்க பாருங்கள். தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இளைய சகோதரர்களாலும் நன்மைகள் உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். குடும்பத்திலும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவே நடந்தேறும். தொழில் வியாபாரத்திலும் வெற்றி உண்டாகும். பணியிடத்தில் நல்ல திருப்பங்களை எதிர்கொள்வீர்கள். இன்றைய தினம் பொறுமையும் நிதானமும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சில நேரங்களில் புத்துணர்வான தன்மைகள் அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். பணியிடத்திலும் உடன் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் உங்களின் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வார்கள். பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இன்றைய தினம் வேற்று பாலினத்தவரிடம் சற்று கவனமாக இருந்து கொள்ள பாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை அவர்களிடம் வெளிப்படுத்தும் பொழுது சில நேரங்களில் வாக்குவாதங்களும் ஏற்படும். உறவில் நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பணம் வரவும் செலவும் கலந்தே காணப்படும். மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதிக அளவு நீரை பருகுவது நல்லது. சரியான நேரத்தில் உணவருந்த பாருங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி குறையாமல் பார்த்து கொள்வீர்கள். நிலவும் சூழ்நிலைகளை உணர்ந்து உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து கொள்வீர்கள். தன வரவுகளும் சாதகமாகவே இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு உண்டு. இலக்கிய பணிகளில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும். அனாவசிய செலவுகளை குறைப்பீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பணிபுரியும் இடத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்வீர்கள். மனதை சற்று ஓய்வாக வைத்துக் கொள்ள பாருங்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். தனுசு ராசி என்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். சௌரியமாக இருக்க இத்தகைய சூழ்நிலைகளை சமாளிக்க பழகிக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மனதை புத்துணர்வாக வைத்துக் கொள்ள முடியும். வெளி வட்டாரத்திலும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். வரவேண்டிய பாக்கி தொகையை வசூலிப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களையும் தீட்டுவீர்கள். வழக்குகள் சாதகமாக முடிவடையும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்கத்தன்மைகள் படிப்படியாகவே குறையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் உண்டாகும். செலவுகளை செய்து உங்களின் வசதிகளை அதிகரித்துக் கொள்வீர்கள். பணியிடத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகளும் கிடைப்பதால் இன்றைய தினம் மன நிம்மதியை உணர்வீர்கள்.
பணியிடத்தில் வேலை பளு அதிகம் இருக்கும் என்பதால் தவறுகள் நேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ளுங்கள். அதிகமாக திட்டமிட்டு செயல்படுங்கள். குடும்ப நபர்களிடம் சில நேரங்களில் ஏமாற்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்க தன்மையை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பண வரவு மிதமாகவே இருக்கும். பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். வெளியூர் பிரயாணங்களின் போது விலை மதிப்புமிக்க பொருட்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். முடிந்தவரை குளிர்பானங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப பெரியவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் குறித்த தகுந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளாக இருந்தால் சிந்தித்து செயல்படுங்கள். சுப காரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தினசரி செயல்களை மேற்கொள்ளும் பொழுது யதார்த்தமான அணுகுமுறையை வளர்த்து கொள்ளுங்கள். பெரிய அளவில் செயல்கள் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் சில நேரங்களில் ஏமாற்றமே ஏற்படும் என்பதால் சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களை லேசாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களையும் வாங்குவீர்கள். வெளி வட்டாரத்திலும் உங்களின் மீதான மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். பொருளாதார சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்களை செய்வீர்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர செலவுகளை மட்டும் கண்டறிந்து குறைத்துக் கொள்வது அவசியம். வீடு வாகனம் சம்பந்தமாக சுப செலவினங்கள் உண்டாகும். குடும்பத்திலும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவே நடந்தேறும். செய்யும் தொழிலில் போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயரும். பணியிடத்திலும் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடியதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். அலுவலகத்தில் பணி சுமை காரணமாக சில நேரங்களில் பணிகளில் தடைகளும் ஏற்படும் என்பதால் பணிகள் எதுவும் நிலுவையில் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். குடும்ப நபர்களிடம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவு பாதிக்கும். உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். பண வரவும் இருப்பதால் ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை கூடுதலாக செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது கால்வலி பிரச்சனைகள் ஏற்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் பதட்டமான சூழ்நிலைகளை உங்களால் சமாளிக்க முடியும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உறவினர்களின் வழியிலிருந்து உதவிகள் உண்டு. பொருளாதார சூழ்நிலைகள் சிறப்பாகவே காணப்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கும்பராசி என்பர்களே, இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களின் தவறை உணர்ந்து அன்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார சூழ்நிலைகளும் சாதகமாகவே அமையும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். கொடுத்த வாக்குறுதிகளையும் நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் குறையும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளும் உண்டு. பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம். அது பிற்காலத்தில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய செயலாகவே இருக்கும். இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டு என்பதால்
இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள். வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உங்களின் முயற்சிகள் யாவுமே வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். இதனால் அதிக அளவு பலன்களையும் தக்க வைப்பீர்கள். உங்களின் முன்கோபமான உணர்வுகளை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்கள். அலைச்சல் அதிகரித்தே காணப்பட்டாலும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் உங்களின் பணிகளை விரைவாகவும் எளிதாகவும் செய்து முடிப்பீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள் மூலமாக இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்தை உணர்வீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் இனிமையான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் பல விஷயங்களை துணையுடன் கலந்தாலோசித்து நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். பண வரவும் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும். வங்கி இருப்பை அதிகரித்துக் கொள்வதால் திருப்தியான உணர்வுடன் காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியத்தை உணர்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் பண வரவு சிறப்பாகவே இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீன ராசி என்பர்களே, வழக்கமான பணிகளை கவனமாக முறையாக கையாள பாருங்கள். இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மன நிம்மதியை உணர்வீர்கள். நெருங்கியவர்களை கூட அதிக அளவு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். செலவுகள் அதிகரித்தே காணப்படும். முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு சற்று அலைச்சலையும் எதிர்கொள்வீர்கள். பணம் சம்பந்தமாக சிலருடன் வீணான மனஸ்தாபங்கள் ஏற்படும். முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதையும் குறைத்து கொள்ளுங்கள். அதிக தொகையை கையாளக்கூடிய சமயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். தொழில் அல்லது வியாபாரத்திலும் சிறு போட்டிகளை எதிர்கொள்வீர்கள். உங்களின் இலக்கை அடைய அதிகப்படியான உழைப்பையும் கொடுப்பீர்கள். இதனால் வேலை பலவும் அலைச்சலும் அதிகரிக்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் பழைய வாடிக்கையாளர்களின் வரவும் அதிகரிக்கும். பெண்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இதனால் வேலை பளு அதிகம் இருப்பதால் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுக்க சற்று சிரமப்படுவீர்கள். குடும்ப பிரச்சனை காரணமாக குடும்பத்தினருடன் விவாதிப்பீர்கள். இத்தகைய பிரச்சனைகளை தீர்க்க குடும்ப நபர்களுடன் பரஸ்பரம் கலந்து பேசுவது மிகவும் அவசியம். பணப்புழக்கம் மிதமாகவே இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் அதிகரித்தே காணப்படும். வீட்டின் புனரமைப்பு பணிகளுக்காகவும் பணத்தை செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது கண்கள் மற்றும் பற்களில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் கூடுதல் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கென சிறிது நேரத்தை செலவு செய்ய பாருங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகத்தை கையாளுவது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும். வரவுக்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எண்ணங்களின் போக்கில் கவனமாக இருங்கள். தொழில் நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அனுகூலம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நேயர்களே, 12 ராசிக்காரர்களின் பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எங்களின் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.